ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ஓகே, இது உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு அப்கமிங்கில் நிறைய பேங்க் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கனால பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐபிபிஎஸ் எஸ்ஓ எக்ஸாம்ஸ்க்கு வரலாம், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஈவன் ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி பிஓக்கு வரலாம். தென் உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சினா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம கொஞ்சம் டைம்லாம் சேவ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம், எல்லாமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சினா ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் ஆக்சுவலாக ரெண்டு டைப்பாகவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த ரெண்டாவது டைப்பை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நம்ம போயிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, லைக் வாட் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக வாட்ஸ் மை நேம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேமை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு க்ளூஸோ அதுக்கு ஆன்சர், என்னோட நேம் என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு இப்போ நான் ரெண்டு க்ளூஸ் ஏதாவது கொடுக்குறேன். என்னோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி ஏல முடியும், நடுவில் ஒரு 5 லெட்டர்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க, இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களால் ஆன்சர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு ஏதாவது ஒன்றை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாமா, இல்லை அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் 2வது ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாமா, இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் இது சஃபிஷியன்ட், இது எனக்கு போதும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலே எனக்கு தாராளமாக போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும், எனக்கு தாராளமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுமே அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது தான் டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்களா? பேசிக் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நம்ம கூட அந்த 2 கொஸ்டினில் சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா 2 கொஸ்டினையும் நம்ம கம்பைன் பண்ணால் தான் ஆன்சர் வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது, ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும், அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வச்சு ஸ்டேட்மெண்ட் 1 ரீட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த இது எனக்கு தாராளமாக போதும் இல்லையாங்கிறத நீங்கள் தான் நெக்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 2 இருக்குது. இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 நீங்கள் ரீட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ரீட் பண்ணும்போது ஓகே, அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு அது உங்களுக்கு ஒரு யூனிக் ஆன்சர் வரணும், நிறைய ஆன்சர் வரக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நான் தான் சொல்ல என்னோட நேம் என்ன ஏல ஆரம்பிக்குது ஏல முடியுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ளூ நான் அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஏல ஆரம்பிச்சு ஏல முடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட நேம் இருக்குது, அனிதா இருக்குது, அது இருக்குது, இதுக்கு ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரே ஒரு நேம், ஒரே ஒரு யூனிக் ஆன்சர் வரணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏகப்பட்ட ஆன்சர் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரே ஒரு யூனிக் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியுதா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் 2, இது ரெண்டுமே நீங்கள் மேண்டேட்ரியாகவே பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணிக்கிறீங்க, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணுறீங்க, ஓகே எனக்கு அதுலேயே கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல இது எஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் எனஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவீங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 அதை தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறீங்க, இல்லை முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. இதில் உங்களுக்கு செக் பண்ணி ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் ஒரே ஒரு யூனிக் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, இதில் முடியலன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வரீங்க. ஓகேங்களா? இதில் முடியுதுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது முடியலன்னா இதுக்கு வரீங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு இதில் எஸ் வந்துட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் 1லேயே எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருது, திரும்ப எதுக்கு நான் டைமை வேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு ஓகே ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் எனஃப்ங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரியாக செக் பண்ணி தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1லேயும் எஸ் வருது, ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக வச்சே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
லைக் ஏதோ ஒரு வாட் இஸ் a 2 digit நம்பர்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் க்ளூலேயே அந்த 2 digit நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே கண்டுபிடிக்க முடியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் தனித்தனியாக ரெண்டுமே தனித்தனி இதாக வச்சா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக இருந்தாலும் ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக இருந்தாலும் ஓகே, என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ரெண்டுமே எஸ் வந்துடுச்சுன்னா ஸோ அதுதான் ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணணும். புரியுதுங்களா? இதுலலாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் செக் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் செக் பண்ணணும். ரெண்டாலையுமே உங்களுக்கு எஸ் வருது அப்படின்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 இது ரெண்டுமே இந்த ரெண்டு எஸ்மே இருக்கு அப்படின்னா நீங்கள் எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் 2 இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் சப்போஸ் ரெண்டுலேயுமே நோ வந்துருச்சு, ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் உங்களால் 1 வச்சும் தனியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு உங்களால் தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுமே நோ வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். ரெண்டுமே நோ வந்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணுறீங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கம்பைன் பண்ணுறீங்க. கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அது எஸ் வருது அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் when both the two statements are combined it is sufficient அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இரண்டு இதையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு வருதுன்னா both statements கம்பைன் பண்ணதுக்கப்புறம் sufficient அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால் ஒரே ஒரு யூனிக் ஆன்சரை கொண்டு வர முடியலன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா நோ both the statements, அதாவது உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஆன்சர் ரெண்டை கம்பைன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா நோ ஈவன் when we combine both the statements together it is not sufficient அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். நாட் சஃபிஷியன்ட், அதாவது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணாலும் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை தான் சூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். அதாவது டேட்டா சஃபிஷியன்சி கீழே உங்களுக்கு எந்த டாபிக் வேணால் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கீழேயும் கொஸ்டின்ஸ் வரலாம், ரீசனிங்க்கு கீழேயும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த டாபிக் தான் வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் வரலாம், ஈவன் மென்சுரேஷனில் வரலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், எனி டாபிக் இந்த டாபிக் தான் வரும் அப்படிங்கிறது என்னாலையும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறத அட்டன் பண்ணால் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தாராளமாக போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கால்குலேஷன்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. மேக்ஸ் ஆப்டிடியூட்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா, ரீசனிங்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்கள் ரெண்டுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி எது சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத போட்டாகணும். பட் மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் லைக் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே ஓகே இது இருந்தால் போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக, ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக, ரெண்டையும் தனித்தனியாக செக் பண்ணுறீங்க. ரெண்டுமே தனித்தனியாக செக் பண்ணும்போது ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குதுன்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 கொடுக்கணும். இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கொடுக்குது, ஸ்டேட்மெண்ட் 2 நோ வந்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் கரெக்ட்னு கொடுக்கணும். இது ஸ்டேட்மெண்ட் 2ல எஸ் வருது, ஸ்டேட்மெண்ட் 1ல உங்களுக்கு நோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரெண்டுலேயுமே எஸ் வந்தால் மட்டும் எய்தர் 1 ஆர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 தனியாகவும் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டேட்மெண்ட் 2வும் தனியாக ஆன்சர் பண்ண முடியல, ரெண்டையுமே கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ் ஆகணும், கம்பைன் பண்ண வேண்டும். கம்பைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிது எஸ் அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கிது, இது சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதுலேயும் ஆன்சர் கிடைக்கலன்னா நோ, ஈவன் when the both statements are combined it's not sufficient அப்படிங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக செக் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக செக் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 3 தனியாக செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நீங்கள் இந்த 3ஐயும் நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணி தான் ஆக வேண்டும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆப்ஷன்ஸை செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 மூணையுமே நீங்கள் தனித்தனியாக செக் பண்ண வேண்டும். தனித்தனியாக செக் பண்ணும்போது S1 மட்டும் உங்களுக்கு எஸ் வருது, S2 நோ வருது, S3 நோ வருதுன்னா நீங்கள் S1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். S2 செக் பண்ணுறீங்க, S2 எஸ் வருது, மிச்சம் ரெண்டும் நோ வருதுன்னா S2 ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் 3 வரும்போதும் ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் எஸ் வருது, மிச்சம் ரெண்டுமே நோ வருதுன்னா ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே இது உங்களுக்கு ஏதோ ரெண்டு இதுக்கு எஸ் வந்துருச்சு, ஒரு இதுக்கு நோ வந்திருக்குன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு தனியாகவே உங்களுக்கு சஃபிஷியன்ட், அது மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ண ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ரெண்டையும் கம்பைன் பண்ண ஆன்சர் வருது. இல்லைன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எனி 2 ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ண ஆன்சர் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இந்த ரெண்டு அண்ட் தென் இந்த ரெண்டு, எந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஓரளவுக்கு இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வேகாக புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் சம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் சொல்ல இதுதான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லல. இன்னொரு மாடல் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது எப்படி இப்போ இந்த டேட்டா சஃபிஷியன்சிலேயே இன்னொரு டைப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் ரிடண்டண்டாக இருக்குது, தேவையில்லாமல் எது இருக்குது, சஃபிஷியன்ட்னு ஒரு இதெல்லாம் டேட்டா சஃபிஷியன்சி. அந்த மாதிரி வித் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் ஆர் ரிடண்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நாட் சஃபிஷியன்ட் ஆர் ரிடண்டன்ட். ரிடண்டன்ட்னா தேவையில்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறது, அதை நீங்கள் தூக்கிடணும், அது எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி கண்டுபிடிங்க? இதே மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக எல்லாமே செக் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாமல் இருக்கும்ல. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் உங்களுக்கு தாராளமாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் இட்ஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அவங்க கேட்பாங்க எது நாட் சஃபிஷியன்ட்னு கொஸ்டின் வரலாம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. நாட் சஃபிஷியண்ட்டாக நம்ம டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் தானே பார்த்தோம். ஸோ இது தான். பட் இதில் நம்ம கேட்குறது சஃபிஷியன்ட் எதுன்னு எந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் நாட் சஃபிஷியன்ட் ஆர் சூஸ் த ரிடண்டன்ட் ஒன்றுன்னு கேட்பாங்க. ரிடண்டன்ட்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தேவையில்லாத ஒன்று சூஸ் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஸோ அந்த இதை நீங்கள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு உங்களுக்கு பேசிக்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளாட்ட சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளாட்ட சம் சால்வ் பண்ண போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many marks did Neeraj obtained in mathematics அப்படின்னு ஒரு क्वेश्चन. ஸோ क्वेश्चन என்னதுன்னா நீரஜ் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தான் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா ஆர்எல்ஸ் கம்பைன் பண்ணுமாங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீரஜ் obtained an average of 65% மார்க்ஸ் in mathematics, English and social science அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் கொடுக்கல, அவங்க ஆவரேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னதுன்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீரஜோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம ஓகே அதுலேருந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சி மேபி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது இருக்கான்னு கூட நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் இதில் கொடுத்துருக்கிற ஜஸ்ட் பர்சன்டேஜ் 65 ஆவரேஜ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பர்சன்டேஜ் வச்சு இந்த டேட்டா வச்சு நம்மளால டெஃபினட்டாகவே மேத்தமெட்டிக்ஸ் மார்க் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு நோ தான், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வாங்கல. நீரஜ் செக்யூர் 10% மார்க்ஸ் மோர் இன் மேத்தமேட்டிக்ஸ் than the average of mathematics, English and social science அப்படின்னு இருக்கு. அதாவது இதுலேயும் நான் திரும்ப சொல்கிறது தான், அவங்க கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ். இது ப்ரீவியஸ் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் நீரஜ் obtained an average of 65 மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் நீரஜ் செக்யூர் 10 மார்க்ஸ் அப்படின்னு மார்க்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணால் கூட கண்டுபிடிச்ச முடிஞ்சிருக்கும். பட் இங்கே கொடுத்துருக்கிறது அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நீரஜ் செக்யூர் 10% மார்க்ஸ் மோர் இன் மேத்தமேட்டிக்ஸ் than the average of மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். இது ஜஸ்ட் ஒரு நல்ல சிம்பிளான ஒரு பேசிக் சம் தான். இது பேசிக் நம்ம காமன் சென்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனாலே கண்டுபிடிச்சிடலாம். பட் இதே மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2ஐயும் கம்பைன் பண்ணால் நம்ம கிடைச்சிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே கண்டுபிடிக்க முடியாது. 2ஐயுமே கண்டுபிடிக்க முடியாது. 2ஐயுமே கம்பைன் பண்ணுறோம், கம்பைன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2மே பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 2ஐயும் கம்பைன் பண்ணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் okay, statement 1, option E, statement 1 and 2 taken together are not sufficient to answer the question. The statement E அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக செக் பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக செக் பண்ணுறோம். இப்போது சொல்கிறேன், நீங்கள் மேக்ஸ் ஆப்டிடியூடில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேண்டாம். உங்களுடைய பேசிக் நாலேஜ் அதை பற்றின ஆவரேஜ் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இதே இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏன்னா 3உடைய ஆவரேஜ் வந்து 65 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிக்க முடியும் தானே? புரியுது?
புரியுதுங்களா? ஆவரேஜ் மார்க் 65 டோட்டல் அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நீரஜ் செக்யூர் 10 marks more in mathematics than the average of mathematics and English and social science. அந்த ரெண்டு டேட்டாவும் கம்பைன் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே அந்த இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜோட பேசிக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை, ஜஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சினா எப்படி அப்ரோச் பண்ணணும் நான் பிலீவ் பண்ணுறேன் உங்களுக்கு ஆவரேஜ் தெரியும் அப்படின்ட்டுன்னு. அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் புரியலைன்னா இந்த சம் புரியாது. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, there are 4 consecutive even number. ஓகே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் அமங் தீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 4 consecutive ஈவன் நம்பர்ஸ்ன்னு இருக்காங்க. எப்படி வேணா இருக்கலாம், 2, 4, 6, 8 இருக்கலாம், 12, 14, 16, 18 எப்படி வேணா இருக்கலாம். ஒரு 4 consecutive ஈவன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவன் நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டேட்டா ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா, the average of the 4 consecutive even number is the first prime number greater than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ஆஃப் த 4, ஆவரேஜ் என்னங்கிறத நம்ம டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, the 4 consecutive even number is the first prime number greater than 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது average of the 4 consecutive even number is the first prime number greater than 8. 8க்கு அடுத்தது இருக்கிற next greater prime number என்னது? 9 prime number கிடையாது, 10 prime number கிடையாது, 11 prime number prime number தான். ஸோ அந்த ஆவரேஜ் ஆஃப் 4 நம்பர்ஸ் நமக்கு என்னன்னு கிடைக்குதுன்னா 11 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஆவரேஜை வச்சு அந்த 4 நம்பரை கண்டுபிடிக்கலாமா? இந்த 3, 4 இந்த மாதிரி இருக்குது. அந்த 4 நம்பர்ஸ் உடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது 11 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதுல்ல. இந்த இடத்துல 10 இருக்கும், 8, 10, 12, 14. இந்த பேசிக்ஸ் இது எப்படி வரும் அப்படிங்கிற பேசிக்ஸ் நான் உங்களுக்கு ஆவரேஜ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னதுன்னா 8. பட் இப்போ சொல்கிறேன், இதை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சால்வ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் 11 கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த பேசிக் கான்செப்ட், இந்த பேசிக் கான்செப்ட் என்னோட ஆவரேஜோட பேசிக்ஸ் வீடியோவில் இருக்கும். இது தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ஆன்சரை கேட்கல, எந்த ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸ்டேட்மெண்ட் 2க்கு நெக்ஸ்ட் வந்துடணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லார்ஜஸ்ட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தேன் 10ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ இருக்குது. லெஸ் தேன் 10. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, இப்போ 2, 4, 6, 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 8க்கும் 2க்குள்ள டிஃபரன்ஸ் 10க்கு கம்மியாக தான் இருக்குது. 4, 6, 8ன்னு எடுத்துக்கிட்டா கூட 10க்கும் 4. புரியுதுங்களா? ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெறும் ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாகவே பத்தாது. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எஸ்ன்னு வருது, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து நோன் வருதுன்னா நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆகணும்? ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். ரெண்டுமே தப்பாக இருந்தால் தான் நம்ம காம்பினேஷனுக்கே போகணும். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு இந்த பேசிக்ஸே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது தப்பு வருது, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் கம்பைன் பண்ணிலாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? எது கம்பைன் பண்ணணும்? ரெண்டுமே தப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ற ஆப்ஷனுக்கே நீங்க போகணும். புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு சொல்றது. இதுவே இந்த பேசிக்ஸே நிறைய பேர் தெரியாம டேட்டா சஃபிஷியன்சில டைம் நிறைய பேர் லூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா இருக்குன்னா அவ்வளவுதான். ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் நீங்க டிசைட் பண்ணணும். ரெண்டையும் செக் பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இது கரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 or 2 சஃபிஷியன்ட்டுங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ரெண்டையுமே கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்ஷன், ஜஸ்ட் a minute, A option, statement 1 alone is sufficient to answer the question, but statement 2 alone is not அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஓகே ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளுடைய லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மென்சுரேஷன் டாபிக். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ratio between the radius and height of the cylinder is 7:6. okay, and breadth of the rectangle is equal to height of the cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. okay, so volume of the cylinder is 7,392 centimeter cube. okay, and perimeter of the rectangle is 80 centimeter அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியும்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் மென்சுரேஷன், சிலிண்டர்னா என்ன,
ரெக்டாங்கிள்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக இந்த சம்ம போட்டுடலாம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏற்ற பேசிக்ஸை தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதும் அதுக்காக தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பாருங்களேன். ரேடியஸ் அண்ட் ஹைட்டோடைய ரேஷியோ வந்து 7:6 அப்படின்னு இருக்கு. பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 7x இது 6x அப்படின்னு எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டரை டேரக்டாகவே கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா என்னது, πr²h. πr²h is equal to 7392 சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக 7xையும் ஹச்சுக்கு பதிலாக 6xையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா ஸோ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலாக இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாமா. அந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டா அதுதான் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. ஸோ உங்களுக்கு பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வேற என்ன. ஸோ இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் கால்குலேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆன்சரை கேட்கல, போதுமானு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பிரெத் கண்டிப்பாக கிடைச்சிடும். பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த் கேட்டிருக்காங்க. வேற ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டருடைய ஃபார்முலா அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2 into லென்த் பிளஸ் பிரெத். அது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 80 சென்டிமீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு பிரெத்தோட வேல்யூ தெரியும்ல, இந்த பிரெத்தோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா லென்த்தோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாமா. டெஃபினட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். பட் இதுவும் சொல்கிறேன், உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் சிலிண்டர்னா என்ன, ரெக்டாங்கிள்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் ஃபார்முலா மக்கப் பண்ணால் கூட இது செட் ஆகாது. நான் என்னோட சேனல்லே மென்சுரேஷன் டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி மக் பண்ணாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே தாராளமாக போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணி ஆகணும்ல. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உடனே ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியன்ட்ங்கிற ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 2வை செக் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்களேன். length of the rectangle is 2 times the side of the square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப் ஏரியா 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 196 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் சைட் ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிரும். சைட் ஆஃப் த அதுக்கும் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 2 times the side of the squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்ன வருதோ, ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2a. அவ்வளோதான், ஈஸியாக அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏ கண்டுபிடிக்கணும்னா லென்த்தையும் கண்டுபிடிச்சிடலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கால்குலேஷன் போடக்கூடாது, போடவும் தேவையில்லை. புரியுதுங்களா. ஸோ மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை. ஸோ டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 2மே உங்களுக்கு ஆன்சரை கொடுக்குது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஆன்சர் கொடுக்குறது, தனித்தனியாகவே ஆன்சர் கொடுக்குது. அப்படின்னு நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், either statement 1 or statement 2 alone is sufficient. ஒன்று statement 1 இல்லைனா statement 2 ரெண்டுமே தனித்தனியாகவே ஆன்சர் கொடுக்குது அப்படிங்கிற சூஸ் பண்ண. சில பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, ரெண்டும் ஆன்சர் கொடுக்குதா, அந்த போத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன், 1 and both together ஆர் required. அதோட மீனிங் தெரியாமலே அந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிடுறீங்க. எப்போ நான் டுகெதர் அப்படிங்கிறத எப்போ போகணும்னா, ரெண்டுமே தப்பாக இருந்ததுன்னா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்ததுன்னா தான் அதை சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா. சில ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்கிறனால அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1. எய்தர் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1. ஒன்று ஸ்டேட்மெண்ட் 1 தேவைப்படுது அல்லது ஸ்டேட்மெண்ட் 2. ரெண்டில் ஏதாவது ஒன்று தனித்தனியாக இருந்தாலே எனக்கு ஆன்சர் சஃபிஷியண்ட்டாக கிடச்சிடுது அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இப்போ நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னா நம்ம அதை டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரெயின் டாபிக்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டாக. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து லென்த் கேட்டிருக்காங்க. லென்த் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டாக. வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்ட் அந்த பேசிக் ஃபார்முலா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பேசிக் ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு
டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும். ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்பீடும் டைமும் இருந்ததுன்னா ஓகே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா. உங்களுக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின். இதை உங்களுக்கு ட்ரெயின் பேசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஸ்பீடும் ட்ரெயினும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ட்ரெயினில் உங்களால் இந்த ஸ்பீடும் டைமும் உங்களால் அதில் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, ஸ்பீடும் கண்டுபிடிக்க முடியுது, டைமும் அதில் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் லைக் இதை கண்டுபிடிக்க முடியும், லென்த் ஆஃப் த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பேசிக்ஸை வச்சு நம்மளாம் புரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வாங்கலேன். த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 60 km/h. இந்த ஸ்பீட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அந்த ட்ரெயின் கிராசஸ் த போல் இன் 18 seconds. டைமும் கொடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டாகவே லென்த் ஆஃப் த ட்ரெயின் தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கண்டுபிடிக்கலாம். அதோட விட்டுடலாமா? கூடாது. ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகணும். ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? the train crosses the 400 meter long platform. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் ஏதாவது இப்போ போல் அப்படின்னா அந்த போலுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. பட் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் அந்த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மையும் சேர்ந்து வரும். ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல லென்த் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டேட்டாவும் கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு பிளாட்ஃபார்மோடைய லென்த் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா. இப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்டாங்க இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவை ஸ்பீடும் டைமும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா. ஸ்பீட் பாருங்கள். the train crosses the 400 meter long platform in 36 seconds. டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே. and at the speed of the train is 60 km/h. ஸோ ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா. உங்களுக்கு இதுக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா நானும் சால்வ் பண்ணி காமிச்சேன்னா நீங்களும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்கனால தான் நானும் சால்வ் பண்ணாமல் அந்த பேசிக் மெத்தடை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஸ்பீடும் ட்ரெயினும் இருக்குது. பிளாட்ஃபார்ம்னு ஒரு வேர்டு வந்துருச்சுனால அந்த பிளாட்ஃபார்முடைய இதுவும் சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு அதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஸோ லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்டது லென்த் ஆஃப் த ட்ரெயின். டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2மே நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 தனியாகவும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது, ஸ்டேட்மெண்ட் 1 தனியாகவும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக ஆன்சர் கொடுத்துச்சுன்னா எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 or 2 alone is sufficient. ஸோ எய்தர் 1 or 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா. ஃபைன். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே. இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5x + 7y = 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x + 15² = 28% of 1200 + 8³ - 112 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, x + 15² = 28% of 1200 + 8³ - 112 அப்படிங்கிறது தான் உங்களோட கொஸ்டினில் இருக்குது. கரெக்டாக. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களுக்கு டெஃபினட்டாகவே எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக. இது எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத டெஃபினட்டாக கண்டுபிடிச்ச முடியாது. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? 5x + 7y. ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 1ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் பற்றின ஒரு டேட்டாவே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் வெறும் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர உங்களுக்கு 5x + 7y டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு உங்களால் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்குள்ளே வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, y = 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களால் ஒய்யை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ
ஸ்டேட்மெண்ட் டூலேருந்து ஒய் என்ன அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை சிம்பிளிஃபைலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட் ஒய்லேருந்து வெறும் ஒய்யை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பட் நமக்கு கொஸ்டின் வந்து 5x + 7 வேறு எக்ஸை பற்றியே எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாகவே ஸ்டேட்மெண்ட் டூவும் உங்களால் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டுமே நோ வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ரெண்டையுமே கம்பைன் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்ல எக்ஸோட வேல்யூ கிடச்சிருது, ஸ்டேட்மெண்ட் டூவில் ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருது. நம்ம கேட்டிருக்கிறது 5x + 7y. இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 5x + 7yங்கிறது என்னன்னு கிடைச்சிருமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும், இதுலேருந்து ஒய் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 5x + 7y அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒய்யோட வேல்யூவை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைச்சிருமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்லேருந்து எக்ஸ் வேல்யூ கிடைக்குது, ஸ்டேட்மெண்ட் டூலேருந்து ஒய் வேல்யூ கிடைக்குது. ஸோ ரெண்டு வேல்யூஸும் கிடைக்கிறத வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணால் அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதோட ஆப்ஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் கம்பைன் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத இதோடைய ஆப்ஷன். அதாவது 1 and 2 கம்பைன் டுகெதர். ஓகேங்களா? கம்பைன் டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு who among L, Q, C, T and U is the oldest அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு 5 பர்சன்ஸில் யார் ஓல்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓல்டஸ்ட்னா இருக்கலே அதிகமான வயசு இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். C and T are older than L and U அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசனிங் கீழே வருது. நம்ம இதெல்லாம் பார்த்தது மேக்ஸ் ஆப்டிடியூட் கீழே, ரீசனிங்கில் ஆல்மோஸ்ட் நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C and T are older than L and U. C and T are older than L and U. இவங்க ரெண்டு பேரோட இவங்க வயதில் மூத்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால் டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது, யார் வயது மூத்தவன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Q is older than L but younger than C ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Q is older than L. Q வந்துட்டு older than L but younger than C அப்படின்னா இவங்கள விட C மூத்தவர்கள். புரியுதுங்களா? அதாவது Q வந்து L விட பெரியவனா இருக்கான், பட் சியை விட சின்னவனா இருக்கான். ஸோ சி தான் ஆப்வியஸ்லி பெரியவன். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதே 3 பேரை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மிச்சம் 2 பேர் சின்னவனா பெரியவனா எதுவுமே தெரியாதுல, வெறும் 3 பேரை மட்டும்தான் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இந்த டேட்டா பத்தும்? டெஃபினட்டாகவே பத்தாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ம் தாராளமாக பத்தவே பத்தாது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே தப்பாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CTLUன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த CQL, ஆக்சுவலி இந்த CQL இருக்குது. ஆக்சுவலாக மிஸ் ஆகிருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TU மிஸ் ஆயிருக்கு. அந்த TU இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 5 பேரும் இந்த இதில் வந்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் CQL இருக்கா, ரிமைனிங் இருக்க 2% TU, அவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். Lயும் Uவும் விட Cயும் Tயும் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ மேபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா CTயை விட LU சின்னது அப்படின்னு தான் இருக்குது. ஸோ மேபி சியாவும் இருக்கலாம், இல்லை டீயாவும் இருக்கலாம், யார் வேணால் பெருசாக இருக்கலாம். இதை நம்ம இங்கே கொண்டு வந்தால் கூட எல் வந்துட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி எல் வந்து யூ வந்து இங்கேயும் வரலாம், இங்கே வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஓகேங்களா? C, ஸோ C, இப்படி தான் நம்மளால் போட முடியும். ஆக்சுவலாக இதில் கம்பைன் பண்ணாலுமே நம்மளால் பெருசாக ஒரு டீட்டெயில்ஸ்க்கு வர முடியாது. ஏன்னா C3 தான் இருக்கிறதுலே பெரியவங்கன்னு தெரியுது, LU லாஸ்ட் அதாவது அவங்களோட சின்னவங்கன்னு தெரியுது. இதில் பார்க்கும்போது எல் இந்த இடத்துல தான் வரான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியுது. பட் CT 2 பேருமே பெரியவங்கன்னு தெரியுது. அவங்க கேட்டிருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர், இருக்கிறதுலே அதிகமான வயசு உள்ளவன் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க, தவிர ரெண்டு ஆன்சர் வந்ததுன்னா நம்ம அதில் டிசைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரெண்டு இதை கம்பைன் பண்ணாலுமே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலை. ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் என்ன இருக்கும்னா, ரெண்டையும் கம்பைன் பண்ணால் கூட நம்மளால போத் வந்துட்டு நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? போத் கம்பைன் ஆனதுக்கப்புறமும் 2 பேருமே நாட் சஃபிஷியன்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே CQL இருக்குது, இங்கே இல்லாத 2 டேட்டா யாருலன்னா TU இங்கே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்படிலாம் கூட்டாம்போக்கிலலாம் மார்க் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் நம்ம லாஜிக்கையும் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா
சிடி வந்து எல்லா யூவை விட பெருசாக இருக்காங்கன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கிது. பட் இந்த ஆர்டரில் நம்ம மேபி யூ இங்கேயும் வரலாம், யூ இங்கேயும் வரலாம். பட் அவங்க இந்த எல்லையும் யூயும் விட சிடி பெருசுன்னு தெரியுது. பட் இல்லை சி பெருசா டி பெருசா எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது ஆன்சர் இஸ் போத் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். வாட் இஸ் த கோட் ஃபார் வாக்ஸ் இன் த கோட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது வந்து கோடிங் டிகோடிங் பேஸ்டான டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த கோட் லாங்குவேஜ் ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் இஸ் ரிட்டன் அஸ் HEKA2. நிறைய பேர் இதுக்கும் என்ன பண்ணுவாங்க, வாக்ஸோட கோடிங் தானே கேட்டிருக்காங்க. வாக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. வாக்ஸோட கோட் என்னங்கிறது யூனிக்காக எக்ஸாக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் இஸ் ரிட்டன் அஸ் HEKA2 இருக்கு. ஓகேங்களா, ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னா HEKA2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு உங்களால் வாக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? வாக்ஸுக்கு ஹச்சியும் இருக்கலாம், கேயும் இருக்கலாம், டூ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை வச்சு டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்கலேன். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன இருக்குன்னா ஷீ லேர்ன்ஸ் ஃபாஸ்ட் இஸ் ரிட்டன் அஸ் JOKAHன்னு இருக்கு. அதாவது ஷீ லேர்ன்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது JOKAH அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1லையும் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டேட்மெண்ட் 2லையும் கண்டுபிடிக்க, ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணும், ரெண்டையும் கம்பைன் பண்ண வேண்டும். ஓகேங்களா, இப்போ கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஷீங்கிறது காமனாக இருக்குது, ஃபாஸ்ட்டுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு கோடிங் ரெண்டுக்குமே காமனாக இருக்க தானே செய்யும். அது என்னன்னு பார்த்துருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஷீ ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு HEKAவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா வாக்ஸ் இருக்குது. அப்போ வாக்ஸ்க்கு டெஃபினட்டாகவே 2ஆக தானே இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணும்போது நம்மளால டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா போத் கம்பைன் டுகெதர், கம்பைன் பண்ணால் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ரீசனிங்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து என்ன கேட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி. ரீசனிங் எப்படின்னா ரீசனிங் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் வருமா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கணும். பட் இதுவுமே சொல்கிறேன், பென் பேப்பர் எடுக்காமலே ஆக்சுவலாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் எழுதி காமிச்சேன். பட் நீங்கள் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பென் பேப்பர் எடுக்காமலே நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 persons namely A, B, C, D, P, Q are sitting in a circular table facing center and not necessarily in the same order. Who sits to the immediate left of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்கான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அந்த டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் வந்து ரீசனிங் டாபிக் கீழே எது கீழே வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who sits to the immediate left of Q, அதோட கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஆக்சுவலி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 persons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி பொசிஷன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபேஸிங் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபேஸிங் சென்டர். ஸோ ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ P sits third to the left of A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அர்த்தம் A உடைய தேர்ட் லெஃப்டில் P இருக்குன்னு அர்த்தம். A இதுன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டில் P இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? R who neither sits adjacent to A nor P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Rங்கிறது A பக்கத்துலையோ P பக்கத்துலையோ இருக்காதாம். ஸோ இந்த இடத்துல R வராது, இந்த இடத்துல R வராது, இந்த இடத்துல R வராது, இந்த இடத்துல R வராது. ஓகேங்களா, இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கமாக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ஆரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு இருக்கு. ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஆருங்கிறது இந்த இடத்துல வரலாம், இந்த இடத்துல வரலாம். ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பினா பி உடைய செகண்ட் லெஃப்ட்ல ஆர் வரும். பி உடைய செகண்ட் லெஃப்ட்ல ஆர் வரும். ஆர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆர் உடைய செகண்ட் ரைட்ல பி வரும் அப்படிங்கிறது சேம். ஆருடைய செகண்ட் ரைட்ல பி வருமா? ஸோ இப்போ நான் இதை ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துருக்காங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். ஓகேங்களா, ஃபேஸிங் சென்டர். ஸோ இதுதான் ரைட் சைடாக அமையும். ஓகேங்களா,
ஆருடைய செகண்ட் ரைட்ல பின்னா நான் ஆரை இதாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் சப்போஸ் இதாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் இந்த இடத்துல நான் பிஏ பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆர் வராது. நான் ஆரை இந்த இடமா வச்சுக்கிட்டேன்னா இது ஃபர்ஸ்ட் ரைட் இது செகண்ட் ரைட், இந்த இடத்துல பி போட்டுக்கலாமா? ஸோ ஆரோட பொசிஷன் இதுதான், பியோட பொசிஷன் இதுதான். மார்க் பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே only 1% sits between C and D அப்படின்னு இருக்கு. only 1% sits between C and D னா ஓகே ஃபைன். only 1% sits between C and D. ஸோ இந்த இடத்துல இங்கே வராது. ஸோ இந்த ரெண்டு இடமா தான் C and D இருக்க முடியும் கரெக்டாக. ஸோ இது C D இருக்கலாம், ஸோ இதுவும் C or D ஆக இருக்கலாம். ஓகேங்களா? வேற எந்த பொசிஷன்லேயும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ only 1% sits between B and D. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் எஸ் சிட்ஸ் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ எஸ் சேர்ந்தாப்புல இருப்பாங்க. ஏ இங்கே இருக்கு, எஸ் இந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாகவே எஸ் இந்த இடத்துல தான் வரும். ரிமைனிங்காக இருக்கிறது ஒரே ஒரு பொசிஷன் தான். ஸோ ரிமைனிங்காக இருக்கிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூ. ஸோ இந்த இடத்துல நம்ம கியூவை போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்குள்ளே வாங்கல. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ சிட்ஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் கியூன்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸிங் சென்டர். ஸோ இமீடியட் லெஃப்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கியூடைய லெஃப்ட்ல யார் இருக்காங்க? பி இருக்காங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது தாராளமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதோட விட்டுலாமா? விட முடியாது. திரும்ப ஸ்டேட்மெண்ட் 2க்கும் நம்ம போய் தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா திரும்ப திரும்ப சொல்றது ஸ்பீட் தான். பட் உங்களுக்கு மேக்ஸிமம் லைக் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கேட்குற மாதிரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் லெவலில் தான் ஆல்மோஸ்ட் கேட்குறது. ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்வியஸ்லி நமக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃபர் லெவல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. இல்லை ப்ரிலிம்ஸ் லெவல்லே கேட்குறாங்கன்னா கூட ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? மீன் ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நீங்கள் சால்வ் பண்ணணும்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாங்கல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இதெல்லாமே நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டு தான் ஆக வேண்டும். ஓகேங்களா? ஃபைன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா only 1% sits between B and Qன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ only 1% sits between B and Q. B நான் இந்த இடத்துல போட்டேன்னா Q இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஓகே B or Q இங்கே இப்படி போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் B or Q வரலாம். மேபி இந்த இடத்துல ஆக்சுவலி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபாஸ்ட்டாக நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். B or Qக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வாங்க. C who neither sits adjacent to Q nor D. C வந்து Q பக்கத்துலேயும் இருக்காதாம், D பக்கத்துலேயும் இருக்காதாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா C who sits neither adjacent to Q nor D sits facing S. ஸோ C வந்து எஸ்ஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதுவும் நான் க்ளூவாகவே தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். D sits third to the left of B அப்படின்னு இருக்கு. ஸோ பியோடைய தேர்ட் லெஃப்டில் D இருக்கா? நான் இதை Bன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல D இருக்கு. ஸோ இதை மார்க் பண்ணியாச்சா? இப்படி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ Bக்கும் Qக்கும் நடுவில் ஒரு கேப். ஸோ இப்போ இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரலாம். P sits second to the left of S அப்படின்னு இருக்கு. P sits second to the left of S. ஓகே P sits second to the left of S அப்படின்னு இருக்கு. ஸோ S உடைய செகண்ட் லெஃப்டில் P வருமா? ஓகே ஓகே ஸோ சியை ஃபேஸ் பண்ணி S இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? என்ன பண்ணலாம்? சிக்கு பக்கத்தில் Qவும் வரக்கூடாது Dயும் வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக D நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்ல. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக Q வராது, இந்த இடத்துலையும் கண்டிப்பாக Q வராது. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே Q வராதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல Q வராதா? நம்ம Bக்கும் Qக்கும் நடுவில் ஒரே ஒரு கேப் இருக்கா? ஸோ இந்த இடத்துல Q வராதுன்னா ஆப்வியஸாக Q இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம இப்போ முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த Q பக்கத்தில் Cயும் வராது Dயும் வராது. ஸோ D ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே C வராது. இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ C இந்த ரெண்டு இடத்துலையும் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q வேற எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை கூட ஹோல்ட் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா S உடைய செகண்ட் லெஃப்டில் P இருக்கு அப்படின்னு இருக்கா? ஸோ மேபி நான் எஸ்ஸை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் அங்கே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எஸ்ஸை இந்த இடத்துல வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இந்த இடத்துல Pயை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை S அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை S அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை நான் P அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? S உடைய செகண்ட் லெஃப்டில் P இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? சியும் எஸ்ஸும் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஸோ சியும் எஸ்ஸும் ஆப்போசிட் இந்த இடத்துல சி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல சி வரும், இந்த இடத்துல எஸ் வரும். அவ்வளோதான், எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏயை போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்வியஸாக நம்மளால கொஸ்டின் ஆன்சர் தான் பண்ண முடியும். ஹூ சிட்ஸ் டு தி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் கியூன்னு கேட்டிருக்காங்க. கியூவோட இமீடியட் லெஃப்ட் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் அப்படிங்கிறது இந்த சைடு, ஏ உட்காந்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. கரெக்டாக? ஸோ ரெண்டு எப்படி போட்டாலுமே நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1ஆலையும் சால்வ் பண்ண முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2ஆலையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் ஆன்சர் என்னவா இருக்க முடியும், எய்தர் 1 or 2, எய்தர் 1 or 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை யோசிக்கிறவங்களுக்கு ஐயோ 2 தான் சால்வ் பண்ணுமா, இதுக்கே டைம் பண்ணுமா, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மெயின்ஸ் லெவலில் தான் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு பிஓ லெவலில் கூட வரலாம், பிஓ எஸ்ஓ லெவலையும் கூட வரலாம். பட் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா இவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? எனக்கு வேறு வழி கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஆன்சர் இஸ் எய்தர் 1 or 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ், நம்மளோட மேக்ஸ் ஆப்டிடியூட்ல இருக்கிறது எல்லாமே சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக் நாலேஜ் வச்சு நம்மளால எது வேணும் வேண்டாம்னு டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் 1000, அதாவது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல. நெக்ஸ்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 1ல. பிரின்சிபலும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபலும் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் என்னவோ அதுதானே இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளால ஸ்டேட்மெண்ட் 1ல கண்டுபிடிக்க முடியுமே தவிர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க, ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதுவுமே கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அங்கே எல்லாமே தனித்தனியாக தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டும். த அமௌண்ட் வாஸ் இன்வெஸ்டட் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years. வெறும் பீரியட் ஆஃப் 3 yearsன்னு கொடுத்துட்டு அதில் எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாகவே பத்தாது, அலோன் தனியாக பார்த்தீங்கன்னா பத்தாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் தட் அமௌண்ட் இன் 1 year இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் தட் அமௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலி இருக்கு, ஹாஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு. எப்படி அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்கிறது தெரியாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்னால நமக்கு என்ன தெரியுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் வருஷம், ஏன்னா ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷத்துல தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமா இருக்கும். கரெக்ட்? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமா இருக்கு அப்படின்னு நினைத்தோம்னா வருஷம் வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா இருந்தாலும் பெர் ஆனம் அப்படிங்கிறது, பெர் ஆனம் அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிச்சிடும். பட் வெறும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால அவங்க கேட்டுக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 3 வச்சும் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுலேருந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் n is equal to 3 yearsன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பெர் ஆனம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே அதுலேருந்து டெஃபினட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? சிம்பிள் தான். அதாவது உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கும், நம்பர் ஆஃப் இயர்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாகவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி, பர்சன்டேஜ் மெத்தடில் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாகவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஸோ 3ஐயும் கம்பைன் பண்ணோம்னா டெஃபினட்டாகவே நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அப்படி தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ் டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 3 or together while the statement in 2 are not sufficient to answer the question. No, அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, சாரி. செகண்ட் ஆப்ஷன் பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 and 3 மட்டும் போதவே போதாது. 1 and 2 மட்டும் போதுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போதாது. 1 and 3 மட்டும் போதுமா? கண்டிப்பாக போதாது. ஏன்னா வருஷம் எவ்வளோங்கிறது தெரியாது. 1 and 2 மட்டும் போதுமா? 1 and 2 மட்டும்னா அது பெர் ஆனமா, குவார்டர்லியே அதுவும் தெரியாது. ஸோ 1 and 2ம் பத்தாது. 1, 2 and 3 ஆர் நாட் சஃபிஷியண்ட்டாக இல்லை. 3ஐயும் கம்பைன் பண்ணால் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 and 2 டுகெதர் ஆர் ஒன்லி 3 ஆர் சஃபிஷியன்ட், அதுவும் செட் ஆகாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தான் ஆன்சர். என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நீடட் டு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே தேவை. ஸோ இதில் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஸோ ஸோ இப்படி தான் உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தனியாக கண்டுபிடிங்க, ஸ்டேட்மெண்ட் 2 தனியாக கண்டுபிடிங்க, ஸ்டேட்மெண்ட் 3 தனியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3ஐயும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் 1 and 3 தனியாக பண்ண முடியுதான்னு கேட்குது. 1 and 3 வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டாக ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? அதை வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். தேவையில்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் 1 and 2 1 and 3 அந்த மாதிரிலாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிட்டு 10th கொஸ்டின் போடலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும், பட் ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வாட் இஸ் த 2-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2-digit நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்களேன். the sum of the 2 digits is 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா sum of the two digits அதாவது a plus b is equal to 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and the ratio of the 2 digits என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே, just a minute. ஓகே ஃபைன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் அ மினிட். ரேஷியோ ஆஃப் த 2 digits is 1:3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரேஷியோ ஆஃப் த 2 digits வந்துட்டு 1:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் த 2 digitsனா அது a:b-ஆ இல்லைன்னா b:a அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. வெறும் ரேஷியோ ஆஃப் த 2 digits is 1:3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் a:b எடுத்துப்பீங்களா இல்லை a:b எடுத்துக்கிட்டீங்கன்னா, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a:b அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் சால்வ் பண்ணால் டெஃபினட்டாகவே உங்களுக்கு அந்த 2-digit நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஏன்னா ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 3xன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாகவே 2-digit நம்பர் என்னன்னு கிடச்சிடும். பட் என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் ரேஷியோ ஆஃப் த 2 digits தான் கொடுத்துருக்காங்க. அது a:b-ஆ b:a அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு a:b எடுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரப்போகுது, b:a எடுத்தீங்கன்னா இன்னொரு ஆன்சர் வரப்போகுது. பட் 2 ஆன்சர் வரலாமா? ஒரே ஒரு ஆன்சர் தான் வர வேண்டும். ஒரே ஒரு யூனிக் ஆன்சர் தான் வரணும். ஸோ டெஃபினட்டாகவே ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் 1 போதும் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்களே, வெறும் ஈஸி சம்மாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் a:b அவங்க கொடுக்கல. ஸோ அது a:b-ஆவும் இருக்கலாம், b:a இருக்கலாம். வெரி ட்ரிக்கி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வாங்கல. ப்ராடக்ட் ஆஃப் த 2 digits is 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல ப்ராடக்ட் ஆஃப் த 2 digits is 12. ஸோ ab is equal to 12. ஓகே, அண்ட் their quotient is 3ன்னு கொடுத்துருக்காங்க. quotient is 3 ஆனது டிவைட் பண்ணால் நமக்கு அது வர quotient வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணுறது a டிவைடட் பை b-ஆவும் இருக்கலாம், இல்லைனா b டிவைடட் பை a-ஆவும் இருக்கலாம். 3ன்னு கொடுத்துருக்காங்க. எதுன்னு அவங்க கொடுக்கல. a divided by b3-ஆ இல்லை b divided by a3-ஆன்னு எடுத்துப்பீங்க. சப்போஸ் a divided by b is equal to 3 டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட a divided by b is equal to 3னா a is equal to 3b. அந்த 3b-ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். பட் அவங்க a divided by b-ஆ b divided by a-ஆங்கிறத இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுக்கும் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் வரும். ஸோ வெறும் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கிளியராக டேட்டா கொடுக்கல. பட் இப்போ ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செகண்ட் டேட்டா எதுலையுமே தெளிவாக இல்லை. ஸோ ஃபைனலாக இருக்கிறது a plus b is equal to 8, ab is equal to 12ன்னு இருக்கு. இந்த ரெண்டும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும்ல, a minus b the whole square is equal to a plus b the whole square minus 4ab அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a minus b the whole square is equal to 16 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ a minus b is equal to என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வருமா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு 2 வேல்யூ தான். இஃப் சப்போஸ் இதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வந்துருந்துச்சு, ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா கூட a plus b-யும் a minus b-யும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி ab-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஃபைனலாக வருது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இதுக்கும் 2 வேல்யூ தான் வருது. ஸோ ப்ளஸ் 4 வச்சு பண்ணிங்கன்னா ஏபிக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது, மைனஸ் 4 வச்சு பண்ணிங்கன்னா ஏபிக்கு ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகிறது கிடையாது. ஒரு யூனிக் வேல்யூ வராது. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா போத் கம்பைன் பண்ணாலும் நாட் சஃபிஷியன்ட். போத்தை கம்பைன் பண்ணாலும் நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, நாட் சஃபிஷியன்ட். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஃபைன். ஸோ
இந்த சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. சின்ன 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 விஷயங்கள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் வச்சு வருது, நான் உங்களுக்கு சொன்னல மேக்ஸிமம் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வச்சு வருது, இந்த மாதிரிலாம் வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களால் அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின் எஸ்பெஷலாக உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு அது ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் பிங்கிறது ஒரு வேல்யூ வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சில நீங்கள் கொஞ்சம் நம்ம காமன் சென்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாலே ஓகே சால்வ் பண்ணால் தான் நமக்கு இது கரெக்டாக வருமாங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும். 90% ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணாமலே கண்டுபிடிக்கலாம். பட் சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிறது கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதோட டேட்டா சஃபிஷியன்சி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்லேருந்து வேணால் வரலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்லேருந்து வரலாம். நான் வந்து ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்லேருந்து ஈஸியாகவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அந்த கொஸ்டின்லாம் எடுக்கிறேன்னா நீங்கள் அடிக்கடி அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு இதில் எடுக்கலை. நான் அதை வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போடுங்க. நான் ஆன்சர் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் போடுறீங்க. ஃபைன். ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். ஃபைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக வரலாம். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணி போட்டுருப்பாங்க. மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கூட அதனால தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சால்வ் பண்ணாமல் பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சிங்கிறது எந்த டாப்பிக்லேருந்து வேணால் வரலாம். ஸோ அதுக்காக தான் எல்லா டாப்பிக்கோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸ் லெவலுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் லெவலில் கூட மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மிச்சதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்துடும். பட் மெயின்ஸ் லெவலில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. டேட்டா சஃபிஷியன்சியில் எவ்வளோ மார்க்ஸ் வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்தோட பேசிக்ஸை மேக்ஸ் ஆப்டிடியூட்ல தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருமே ஷேர் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.